ஹரி ஓம் மகா காளி. எல்லாம் முடிந்து விட்டது. எவரிதிங் ஃபினிஷ்டு, ஓவர் எனும் பொருள்பட தன்னுடைய உணர்வை ஒருவித உடல் மொழியால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமூகத்திற்கு அறிவித்த போது பெரும் அதிர்ச்சிக்கு ஆளானேன் என்று அடியேன் முன்பே ஓர் வீடியோவில் பதிவு செய்திருந்தேன். நடக்க இருப்பதை இவரது செய்கை காட்டுகிறது. முடிவை நோக்கிய பயணத்தை அவர் தொடங்கிவிட்டார் என்கிற பொருளை சமூகத்தாருக்கு அடியேன் எடுத்துரைத்திருந்தேன். எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு அவருடைய தொகுதியிலேயே தோல்வியை தழுவி முதல்வராக ராஜ பரிபாலனம் செய்தவர் இன்றைக்கு முன்னாள் முதல்வர் எனும் தகுதி குறைந்து நின்று விட்டார். இனி அவருக்கு மற்றொரு தேர்தலோ மற்றொரு முறை இந்த வாய்ப்போ வருமா? அவர் சொன்ன வாக்குப்படி எல்லாம் முடிந்து விட்டது. அவருடைய அந்த சொல்லனுடைய பொருள் இந்த தேர்தல் தோல்வியோடு முடிவுக்கு வந்து விட்டதா என்றால் இல்லை. அந்த முடிவின் தொடக்கம் இன்று நிகழ்ந்திருக்கிறது. முடிவு தொடர்ந்து நிகழத் தொடங்கும். இயக்கம் இடர்பாடுகளை எதிர்கொள்ளும், கலக குரல்கள் வெடிக்கும். 1967ஆம் ஆண்டு ஒரு அரசியல் பொக்கிஷம், அபூர்வம், மாபெரும் உன்னதம், மகத்தான தலைவர், அரசியலுக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கிய கர்ம வீரர் காமராஜரை இல்லாதும் பொல்லாதும் சொல்லி மாட மாளிகைகளில் வசிக்கிறார் என்று பொய் பிரச்சாரம் செய்து அபாண்டமாக அவரை தோல்வியடைச் செய்தார்கள். அந்த கர்மா இன்றைக்கு VS பாபு ரூபத்தில் வந்து வினை புரிந்திருக்கிறது. என்றைக்கும் எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. தீவினை செய்தவர்கள் தீவினையை எதிர்கொள்வார்கள் என்கிற மெய்ஞானத்தின்படி இத்தகைய நிகழ்வுகள் இல்லைன்னா சதா வந்து அவங்க தற்கொலைங்க. அவங்களுக்குலாம் என்ன தெரியும்? பூத்துக்கு ஏஜெண்ட் போட தெரியுமா? அரசியல் கட்டமைப்பு இருக்கா? பயிற்சி இருக்கா? எங்களை மாதிரி நாங்கள் எவ்வளோ பெரிய பாரம்பரியம், 70 வருடம். இது வந்து 2 விதமான தண்டனை. திமுக தோல்வியை சந்திப்பது ஒன்று புதிதல்ல. அது அதிமுகவிடம் தோல்வியை சந்தித்திருந்தால் அது அவர்கள் ஆறுதல் அடைந்திருப்பார்கள். தோத்தது ஒரு தண்டனைன்னா யாரிடம் தோற்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் பெரும் தண்டனை. எல்லா பக்கமும் ஏளனமும், எல்லை நகையாடுதலும், எல்லாவித அலட்சியங்களையும், எல்லோருடைய உணர்வுகளையும் தங்களுடைய பூட்ஸு கால்களால் மிதித்து நடத்திய அந்த ஆட்சி எப்படியாவது முடிவுக்கு வராதா என்று ஜனங்கள் ஏங்கி நின்றிருக்கிறார்கள். அந்த ஜனங்களின் உணர்வுகளை படிக்க தவறியதினுடைய விளைவு என சுத்தி பெரிய கோயாபால்ஸ் கும்பல் விதவிதமான கூவல்களை தினமும் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆட்சியில் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதா இருக்கு, இதா இருக்கு. எப்போதும் தன்னுடைய இயக்கத்தை சுற்றி எப்போதும் தங்களை புகழ்ந்து பாடுகிற கோயபல்ஸுகளை அருகே வைத்துக்கொண்டு அந்த கோயபல்ஸுகளுடைய மாய வலையில் இந்த ஜனங்களை மயக்கி நம் பக்கம் தொடர்ந்து மந்தைகளாக வைத்து கொண்டு விட முடியும் என்கிற ஒரு மனோபாவம் ஹிட்லரை போன்ற ஒரு கொடூர ஆட்சியை காவல்துறை ஆட்சியாக, போலீஸ் ஆட்சியாக நடத்தியதனுடைய விளைவு ஒரு பெரும் இழப்பை இன்று எதிர்கொண்டிருக்கிறார்கள். சவுக்கு சங்கர்னு ஒரு ஒத்த மனுஷன், அவன் உங்க ஆட்சியில் நடக்கிற தவறுகள் என்று குரல் எழுப்புகிறான். தவறு இல்லைன்னு சொல்வது உங்க நிலையா இருக்கணும். ஆனால் அப்படி தவறுன்னு சுட்டி காட்டினவன் குறவலையை நீங்கள் நெரிச்சிங்க. உங்கள் அதிகாரத்தை முழுமையாக செலுத்தினீர்கள். ஆனால் அவனுடைய தாயாரெல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்களுடைய பென்ஷனை 3 வருஷம் கட் பண்ணி எந்த வீட்டில் குடியிருந்தாலும் அந்த வீட்டில் சாக்கடை அள்ளி ஊற்றுறதும்,
அந்த வீட்டில் கஞ்சா இருக்குன்னு அந்த வீட்டை சீல் பண்ணுறதும், இதை இன்றைக்கு ஜனங்க மௌன புரட்சி செய்திருக்கிறார்கள். சவுக்கு சங்கருடைய தாயார் ஆத்மா இன்று சாந்தி பெற்றிருக்கும். சவுக்கு சங்கர் நல்லவன் கெட்டவன் இருவேறு கருத்துகள் இருக்கும். அரசை விமர்சிக்கிற அனைவரையும் அடியோடு அழித்தொழிக்கிற ஒரு பெரும் ஹிட்லர் ஆட்சியை நீங்கள் நடத்தினீர்களா இல்லையா? உங்களை பொம்மை முதல்வர்னு சொன்னான். என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாதுன்னு சொன்னான். ஆனால் இனி உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஏன் நம்முடைய ஆட்சி பறிபோனது என்பதற்கான பாடங்களை இனி நீங்கள் படிப்பீர்கள். எத்தனை விதமான அவலங்கள், யாரு பேசினாலும் உடனே தூக்கி உள்ள வைக்கிறது. எல்லாம் முடிந்தது என்று உங்கள் வாயாலே விதி உங்களை சொல்ல வைத்தது. எனக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லை, உனக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆட்சிக்கு வந்துட்டேன். 2வது முறை திமுக ஆட்சிக்கு வராதுன்னு இப்போ எல்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரியான சாஸ்திர ஜோதிடெல்லாம் நம்பிக்கை கிடையாது. நான் வருவேன்னு சொன்னீங்க. நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோன்னு நினச்சா விதி சர்வ ஜாக்கிரதையாக வரும். இன்னைக்கு தாவேக்கா ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பில் ஒரு நிறுவனம் சொன்னிச்சு. 1000 பேர் விஜய் ஜெயிக்கிறது கஷ்டங்கன்னு சொன்னாங்க. எண்ணிலடங்காத கோயா பல்ஸுகளை வைத்து ஏராளமான கருத்து கணிப்புகளை கட்டமைத்து திமுகவுடைய பொற்கால ஆட்சி தொடரும் தொடரும் என்று கூவிக்கொண்டே இருந்தீர்கள். எங்கோ ஒரு ஓரத்தில் குரலற்றவர்களின் குரல் போல அடியாளத்திலிருந்து ஒரு ஜோதிடர் சொல்கிறார், ராதன் பண்டிட்டுன்னு. அடுத்து விஜய் தாங்க ஆட்சி அமைப்பார், அவர் ஜாதகம் வலிமையாக இருக்குன்னு. இவ்வளவு பெரிய விஞ்ஞான கருத்து கணிப்புகளெல்லாம் வீழ்த்தும் அளவுக்கு ஒரு மெய்ஞான வித்தை தெரிந்தவனுடைய வாக்கு இன்றைக்கு ஜெயித்திருக்கிறது. மிக நீண்ட ஆட்சி அதிகார அனுபவங்கள் உடைய ஒரு இயக்கமாக நீங்கள் ஆட்சியில் இருக்கிற போது இந்த கரூர் சம்பவம் நடக்காமல் தடுத்திருக்க முடியுமா முடியாதா? விஜய்க்கு கரூர் நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சி அல்ல. விஜய் வருகிற இடத்தில் கணக்கிடாத அளவுக்கு கடும் கூட்டம் சேருகிறது என்பது தெரிகிறது. ஒரு அரசாங்கம் நினைத்திருந்தால் அந்த கூட்டத்துக்கு உகந்த ஒரு இடத்தை தந்திருக்க முடியுமா முடியாதா? அப்படி தராமல் ஒரு நெருக்கடி மிகுந்த இடத்தை அரசு அவர்கள் இடம் திணித்த போது அரசனுடைய அனுபவம் என்ன ஆனது? இந்த அரசாங்கம் மக்கள் மீது வைத்திருந்த அக்கறையினுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு சென்னை உங்களிடமிருந்து நழுவி போய்விட்டது. என்ன காரணம்? நீங்கள் நியமித்து வைத்திருந்த அதிகாரமிக்க அதிகாரிகள் செய்த அகம்பாவ நடவடிக்கைகளுடைய விளைவு அனுதினமும் 1000 ஓட்டுக்கள் உங்களிடமிருந்து விலகி போயின. எல்லா பக்கமும் ஒரு காவல்துறை ராஜ்யத்தை நீங்கள் நிகழ்த்தினீர்கள். இதெல்லாம் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் படிக்க வேண்டிய பாடம். சாமானிய மானுடர்களுடைய உணர்வுகளை ஒருபொழுதும் அதிகாரம் கொண்டு அடக்க முற்படக்கூடாது என்பதை உங்கள் ஆட்சி வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கற்றுத்தருகிறது. ஹரி ஓம் மகா காளி.